என் மகள் இருந்து விட்டாரா? இல்லங்க, நீ யார் ஊருன்னு எனக்கு தெரியும். பொண்ணு செத்து போச்சோ தள்ளிட்டாலும் அதுங்கிற உண்மை. அவளை உயிர் விட்டாங்க. உண்மையாகவா? ஆமா. எங்க வசந்தா? வசந்தா எங்க எங்க எங்கடா என்னுடைய மகளை வந்துக்கிறாங்க. அம்மா ஐயோ துடிக்கிறாரு. என் மனைவி பாத்தீங்களா? வரலமா மீட்டிங் போயிருக்கு. என்னமா பாத்ரூம் அப்படியே வந்துக்கிறா? துணி கூட சரியா கட்டலையா? கொசுல மண்ணு தெரியுமா? நான் ஒரு நாள் கொசுல அதே மாதிரி தான். எங்க என்னைக்கு நீ ஆள் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் குளிச்சு என் மனு குளிக்க போலாமா? நீ யாரு கொசுல தொறி விட்டுதான் நான். சரி விடுங்க. ஒரு நாள் சோப்பே போட்டேன். அது கூட நடந்ததா? நீ போடலாம். என்னது போடல? நான் போடுவேன்டா. நீ போடலாமா? போட்டா இல்லையா? நான் போட்டுக்கிறதா? அதே போதான் நானும் போனேன். யார் அவன்? வசந்தரா அம்மா என்ன? எப்போ என்னது எப்போ? என்னங்க நீங்க அழுவுறீங்க? மகளை இணைத்து அழுது கொண்டிருக்கிறேன். கணத்தை பிடிச்சி தள்ளியேன் பண்ணிட்டான். வருத்தத்தோடு நான் போய் கிணத்துல பிடிச்சி தள்ளுவேண்ணா. நான் ஏன் தெரியுமா அப்படிலாம் பேசுறேன்? அந்த வெளியே வந்துடும். நான் எதுக்கு தெரியுமா அப்படிலாம் பேசுனேன்? என்ன பாக்குறவங்கள யாருக்கு தெரியும்? சொல்லின்றால நீ சொல்ற யார் யாருன்னு? யார் துப்புனாங்கன்னு எனக்கு தெரியும். எது துப்புனாங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு வாய்க்கு எது துப்பிங்கிறாங்க? அருமை. என்னங்க நீங்க எதுக்கு தெரியுமா அப்படிலாம் பேசுனேன்? எதுக்கு? என்ன பாக்குறவங்க சொல்றாங்க ரெண்டாம் தரமா வந்துக்கிறான் ஆளை கட்டிக்கின்னு. ஆமா ஆமா. அந்த பொண்ணு முதல் அடுத்த பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாள. இவ கொடுமை காட்சி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா அப்படி இப்படின்றாங்க. அதனாலதான் என்ன பண்ணேன்? என்னங்க மாமா என்ன சொல்லு? அதனாலதான் நம்ம பொண்ணுக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா அவ போற இடத்துல சந்தோஷமா இருப்பா. எனக்கு அந்த கெட்ட பேர் இருக்காது. வசந்தா நினைவுபடுத்தி விட்டாய். போகிறேன். நம்முடைய மகளை மாப்பிள்ளை பார்த்து விட்டு மாமா என்ன எங்க போறீங்க? மாப்பிள்ளை பார்க்க. ஏன் உங்களுக்கு வீட்டு மாப்பிள்ளை நானே பார்த்துட்டேன். மாப்பிள்ளை பார்த்தாங்க. மாப்பிள்ளை பெரிய இடம். அப்படியா? மதி வதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர். அவங்க பையன் சிவமணி தானமான பையன். அப்படியா? சட்டக்கோணம் ஒண்ணு கூட கிடையாது. ஆனா மலாந்தேச்சி 50 இருப்பான். ஏண்டா அவ்வளவு அடக்கமான அம்மா அடக்க ஒடுக்கம். வசந்தா எனக்கு பார்த்த மாப்பிள்ளை நம்முடைய மகளுக்கு அடக்க ஒடுக்கமான மாப்பிள்ளையா? நம்முடைய மருமப்பிள்ளை என்ன திட்டுங்க பேசுங்க மாமா. ஏன் திட்டு எதுக்கு திட்டு? ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டேன். ஆமா அவங்க எஜ்ஜி ஓதி ஏமாமா என்ன வாயில பால் ஊத்தி குடிக்க மாட்டான். வெளியே வந்து ஏன் பால் அடக்கமான பையன். ஆனா என்னங்க நான் ஒண்ணு கேட்பேன். என்ன? நான் பார்த்திருக்கும் மாப்பிள்ளை சிவமணிக்கும் நம்ம பொண்ணு பத்மாவதிக்கு திருமணம் செய்து வைப்பேன்னு ஒரு சத்தியமான செய்து கொடுங்க. வசந்தா என் மீது உன் நம்பிக்கை கிடையாது. சத்தியம் வேற வேணுமா அவனுக்கு? ஆமாங்க. எனக்கு வாக்கு ஒண்ணு நாக்கு ஒண்ணுதான். மத்தவங்க ரெண்டு என்ன? நான் வாக்கு தவறாதவன். செல்வாக்கு இழந்தால இழக்கலாம். சொல்வாக்கு மட்டும் இழக்க மாட்டேன். சொல்ல காப்பாற்ற முடியும். நீங்க காப்பாத்துங்க. நான் ஏன் கேக்குறேன்னா நாளைக்கு சொந்த பந்தெல்லாம் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணும்போது வருவாங்க. ரொம்ப கும்பிடாது பாத்துக்க மாப்பிள்ளை சிவமணிக்கு சரி வசந்தரா நீ பார்த்த மாப்பிள்ளைக்கும் நம்முடைய மன பத்மாவதிக்கும் திருமணம் இதுவே சத்தியம். இதுவே சத்தியம். சத்தியம். ஐயோ அந்த மாப்பிள்ளை உயிரோட செத்து போட போறா. அடி பாவி என்ன சொன்னா? இது எங்க இருக்கு அநியாயம்? அடி படுபாவி அடிக்க 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 பாயா அம்மா இருப்பா நல்லா இருக்கு.
எங்கடி போற? போய்தான் வா. ஏய், எங்க போனா விட மாட்டேன். எங்க போற? எங்கடி நாசக்காரி நயவஞ்சகி, உன் மனவர் கல்லாகி விட்டதா, ஒரு பாறையாகி விட்டதா? இரண்டு விட்ட பெண்களுடைய மகளை திருமணமா? நயவஞ்சகி, ஆமா, உன்னை அடிச்ச கொண்டு முடி போடணுமா? போடு போடு, முடிவு பண்ணுமா? முடிவு போடு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன அடிக்கிறதா 1/2 மணி நேரம், நான் 1 மணி நேரம் கூட அடிக்குதான். பேச்சு வந்து கொண்டு ஒரு போடுக்கா இருப்பான். ஆனா நீ என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன். உன் தலையை எதுவும் பொண்ணுகிட்ட போய் சம்மதம் வாங்கிட்டு தான் வந்தாகணும். சத்தியம் சத்தியம் செய்து கொடுத்து விட்டு இப்ப நான் விழிக்கிறேன். வந்தா உன் காலை வெட்டுவேன், கைத்து வெட்டுவேன், உன் புஜத்தை வெட்டு. நான் வராம எப்படி கல்யாணம் நடக்கும்? அப்ப கல்யாணம் பண்ணி போறேன். இது என்ன கொடுமை அம்மா? இறந்து விட்ட பிணத்திற்கு உனக்கு திருமணமா? சத்தியம் வாங்கி விட்டாலே மகளே பத்மாவதி. அப்பா, மலரோடு மலராக மலர்ந்தாயப்பா, அமர்ந்தாயப்பா, மலரோடு மலராக மலர்ந்தாயப்பா, கனவென்னும் தேர் ஏறி பறந்தாயப்பா, கனவென்னும் தேர் ஏறி பறந்தாயப்பா, கனவென்னும் தேர் ஏறி பறந்தாயப்பா, காற்றோடு காற்றாக கலந்தாயப்பா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். முகம் இன்று என்னமோ ஆடி வதங்கி இப்படி நீங்க சோக நிலையில் இருக்கீங்களே, உனக்கு என்னப்பா நடந்தது?
உன்னை யாரு என்னப்பா சொன்னாங்க? ஏப்பா இப்படி மௌனமா இருக்கீங்க? என்னை யாரும் எதுவும் சொல்லலமா. உனக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை நினைந்து நான் வருத்தத்தோடு இருக்கின்றேன் அம்மா. வருத்தப்படுறீங்களா? உண்மைதான் அப்பா, எனக்கா திருமணம்? இது சந்தோஷமான விஷயம் தானப்பா. இதுக்காப்பா நீங்க கண் கலங்குறீங்க? அப்படின்னா எனக்கு திருமணம் செய்யறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? அம்மா, நான் காலமெல்லாம் சிற்றண்ட கொடுமையால நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதாதப்பா. நான் எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? மகளே, நான் எங்கேயாவது போய் கண்ணு மறுவில வாயறது உனக்கு பிடிக்கலையா? இந்த பாவிக்கு திருமணம் செய்யறது உனக்கு ஏன்பா விருப்பம் இல்லை? அம்மா, விருப்பம் இருக்கிறது. இருந்தாலும் உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை யார் தெரியுமா? மதிவதனாபுர நாட்டு இளவரசன். அவன் பேர் சிவமணி. ஆனா அவன் இறந்து விட்ட பிணம். தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா? தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா? தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? ஒரு மனதை ஒரு முறைதான் வளரூரவல்லவா? அன்று சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. சம்மதத்தானா? ஏன் 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 என் உயிரே? ஏன் ஏன் என் உயிரே? அன்று சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. மங்களம் மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நான் தானே. மணமகளே திருமகளாய் நினைத்தது நான் தானே. மங்களமான குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நான். மணமகளே திருமகளாய் நினைத்ததெல்லாம் நான் தானே. கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? அன்பு சொன்னது சொல் 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 என் உயிரே. மகளே, மாண்டிவிட்ட பிணத்துக்கு நான் மாலை சூட உங்க மன சம்மதம் தானப்பா? எப்படிமா என் மனது சம்மதமாக இருக்கும்? அம்மா, அந்த சதிகாரி சண்டாளி பணத்துக்காக ஆசைப்பட்டு என்னிடத்திலே சத்தியம் வாங்கி விட்டாலம்மா. இறந்து விட்ட பிணத்திற்கு உனக்கு திருமணம் என்று நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடம்மா. அப்பா, என்னால உனக்கு எந்த வித கஷ்டமும் வராதுப்பா. இந்த பாவியால உனக்கு எந்த வித கஷ்டமும் வரக்கூடாதுப்பா. அப்பா, நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்பா. எனக்கு அதுவே போதும். எனக்கு யாருப்பா இருக்காங்க? நான் யாரும் இல்லாத அனாதை தானப்பா. நான் தாய் இல்லாத பொண்ணு தானே. மண்ணு பிணத்துக்கு மண்ணு கூட போய்வானே. பயமா அவள அம்மா, அடி பாவி, ஐயோ, அடி பாவி, அடி பாவி, என் மகளை விட்டு. மகளே பத்மாவதி, சதிகாரி அடித்து இழுத்துக்கொண்டு போகிறார் என்னுடைய மகளை. அம்மா, உன் முகத்தினி நான் எப்படி அம்மா பார்ப்பேன் மகளே? ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். ஆயிரம் வாசல் இதயம்,
பத்மாவதி அம்மா. இறந்திருக்க என்பதை மணப்பதற்கு யாராகிலும் வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருக்கும். ஆமா ஏஜமா. இதுவரை ஒருவரையும் வருவாங்க ஏஜமா. வராத எப்படி இருப்பாங்க? வருவாங்க. விட்டது. வந்தா நான் வருவாங்க. நான் இட்டு வரேங்க. நீ உட்காருங்க. மகளுக்கு திருமணம் நடக்குமோ? நடக்குங்க. என்னங்க பேசுறா? பாதி ராஜ்யம் 10 லட்சம் பொண்ணு சும்மா தான் நான் உட்காரு. அண்ணா தம்பி யாராவது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆமா யாரும் வரவில்லை. இல்லை. இனிமேல் வருவார்களோ வரமாட்டோ தெரியவில்லை. எது நோக்கி காத்து கொண்டிருந்தோம். அதான் நல்லது. யாரோ வருவது போல் தெரிகிறது. உண்மை வந்து கொண்டு ஆமா. தெரு ஆட்டக்காரி வந்து ஆமா ஆமா ஆமா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தெரியல. இது மாதிரி போனாதான் தெரியும். என்ன மூங்கல் ஓய்வு என் பொண்ணு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க. நீங்களும் வந்துருங்கம்மா. சும்மா வந்துட போறீங்க. நீ தமாசுக்குலாம் ஒண்ணு என்ன சொல்ல தேவையில்ல. என் வீட்டுக்காரன் தானே அவ்வளவுதான் தமாசுக்கே குத்துவான். பொண்ணு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க. அண்ணா தம்பி யாரும் வந்துக்கிறாங்க. யாரு கேட்டோம். யார பாக்கணும்? நீ யாரு? இது மதி வந்தனா அப்படினாடா. ஆமாமா. மண்ணன் நீங்களா? வேலைக்காரன். வேலைக்காரன். அண்ணன் அதுக்குறாரு. வா தோ. எந்த நாடு? மங்கல்படி நாடு. எதற்கு இங்க வந்திருக்கிறார்? தண்டோரா போட்டியில் அல்லவா? இறந்திருக்க என்பதை மனக்கு வருவதற்கு நாட்டிலே பேர் பாதி 10 லட்சம் பொண்ணு விடுப்ப மரத்தாருக்கு உன் மகனை மணப்பதற்காக மணமகளாக நான் வந்திருக்கிறேன். ஆமா. கண்ணி கழியா ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்தால்தானே என் மகன் உயிர் பெறுவார். ஆமா. இவளுக்கு ஏற்கனவே திருமணம் இருக்குது. கழுத்துல மாங்கல்யம் இருக்குது. இவளை திருமணம் செய்து வைத்தால் என் மகன் உயிர் பெறுவார். நிஜமா கல்யாணம் ஆச்சு தள்ளி வச்சுக்காதீங்க. என் பொண்டாட்டி விட்டு போய் 10 நாள் ஆகுது. நான் சும்மா தான் இருக்கிறேன். என் பக்கம் தள்ளி விட்டுட்டு நான் ஒண்ணு எடுத்துடும் பாரு. விளங்காதவன் கண்டதை தின்னாத. உனக்கு கெட்டு போகுது. நிஜமா ஒரு நாள் இட்லி சாப்பிடலையா, ஒரு நாளைக்கு பூரி சாப்பிடலையா, அதுல இந்த வயிறு மெரிச்சு போகுதுன்னா அதை நான் மெரிச்சுமா மாட்டேனான்னு கேக்குறேன். ட்ரை பண்ணு. உடலுக்கு உண்ணுவது உணவு, உடல் உறவு கொள்வது எய்த்து. ஏற்கனவே எய்த்துல போய் வளைஞ்சு போனவன். மன்னா உன் மகனை மணப்பதற்கு எனக்கு அழகு இல்லையா, அறிவில்லையா, ஆற்றல் தான் இல்லைங்க. அனைத்தும் இருக்கு. வேற ஆனால் உனக்கு அறிவில்லை. ஏன் அறிவில்லை? அடுத்தவளுக்கு மனைவி. உன் கழுத்துல மாங்கல்யம் இருக்கு. சரி. உன்னை திருமணம் செய்து வைத்தால் என் மகன் உயிர் பெற மாட்டான். உன் மகனை மணப்பதற்கு இந்த மாங்கல்யம் தடையா இருக்கு. தாலி அறுத்து போட்டு வார்த்தாயடா. இப்பேற்பட்ட 10 விட்ட மண்ணில பார்த்திருக்க இதுவரை நான் பார்த்தது கிடையாது. தாலி அறுத்து மறுநாளை கட்டிக்கொள்ளும் பெண்ணையா இப்போதான் புது மாடுங்க. 2024 நியூ மாடல். மணமகள் நான் அல்ல. அப்படி என்றால் என் மகள் இருக்கு. நீ மட்டும் தனித்து வந்திருக்கின்றாய். அழைச்சிட்டு வரேன். பத்மாவதி ஐயா. அப்படி என்றால் இறந்திருக்கு என் மணி மணக்க உனக்கு சம்மதமா? சம்மதம் தான் ஐயா. இது என்ன சோதனை? என் மகன் உயிர் பெற வேண்டும் எனக்கு ஒரு பெண்ணின் வாழ்க்கை அல்லவா பலியாக்கி விட்டாய். நீ கவனிக்கிறேன் என்னடா? விட மரியாதை போதும். நீ பாடி பேசிக்கணும். நாங்க மனுஷனா பக்கத்துல விடிய உயிரை வாங்க. பக்கத்துல கத்தாதா நான் போடு போட்டேன். அம்மா போறதும் போறீங்க. என்ன வாழ்க்கை போங்க தாயே. போகும்போதே அனாத
இங்க வாழ்த்தவன வந்த உன்னை அடிச்சா கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஆள் கிடையாது. யாராவது பொண்ண யார் எவோ கேட்டுக்கிட்டியே யார் எவோ ஏய் கதை போறது இந்த பிணத்தோடு பணமா இருந்து சாப்பிடி அனாத நாயே நாய் எங்க பாரு யார் எவோ இங்க பாரு பாய் புண்ணியவதி நிக்கிறேன் பாய் எப்படி போறதா ஒரு மனிதன் மண்ணிலே பிறக்கிறான். அவன் பிறந்து வாழ்கின்ற காலத்தில் கல்களி புருஷன் என்ற தனி பகவான் 3 முறை வலம் வருகிறான். அவன் வரும்போது கெடுக்கின்றான், போகும்போது கொடுக்கின்றான். இந்த பெண்ணாக பிறந்த என்ன பாவத்தை செய்தாலும் இந்த சின்ன திருவயதில் இறந்து போன பிணத்திற்கு மாலை தந்திருக்கிறான் என்று சொன்னால் விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்காக தான். இதுவரை நாம் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ திருமணங்களுக்கு வாழ்த்தளித்திருக்கிறோம். ஆனால் இங்கு நடக்க போகின்ற திருமணமும் ஒரு இறந்து போன பிணத்திற்கு உயிருக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னால் இந்த தங்க தாமர தட்டிலே அத்தனை பூக்கள் இருக்கின்றன. நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் நம்மால் என்ற ஒரு பொருள் உதவி செய்து இந்த அத்தனை பூக்கள் இந்த திருமண தம்பதியை வாழ்த்தினார். இதில் யாராகி நல்மனதாகி அவர்களால் இறந்து போன இந்த பிணம் மீண்டும் உயிர் வந்தாலும் தயவு செய்து எழுந்து வந்து இந்த அத்தனை பூக்கள் எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா பத்மாவதி, மாதவ மணிவிளக்கே, மாசற்ற மாணிக்கமே, பெண் குலத்தின் பொன் விளக்கே, என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்து விட்டான். அம்மா, பெண்களாக பிறந்து விட்டால் பெண்களுக்கு பிறந்த வீடே சதமல்ல. பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்றால் தான் பெருமை. அப்படி செல்கின்ற காலத்திலே தாய் வீட்டிலிருந்து சீதனமாகவே 5 முகம் படைத்த ஒரு குத்து விளக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர்களுடைய மாமியார் இல்லத்திற்கு எடுத்துச் செல்கிறார். அவள் மாமியார் வரவழைக்கிறார். என் மருமகளே, என் வீட்டுக்கு வாழ வந்த திருமகளே, இந்த விளக்கை ஏற்றெடு சொல்கிறான். விளக்கை ஏற்றுவது என்று சொன்னால் எண்ணெயை விட்டு திரையை வைத்து விளக்கேற்றுவதல்ல. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் மனப்பெண்ணா இருக்கின்ற காலத்திலே மனதிலே என்ன நினைத்து ஏற்ற வேண்டும் தெரியுமா? முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் நான் அனைவரும் அன்புடன் நடந்து ஏற்ற வேண்டும். இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் மன உறுதியோடு வாழ்வியலை ஏற்ற வேண்டும். மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் நிதானமாகவே செயல்படுதான் ஏற்ற வேண்டும். நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் சமயோசிதமாகவே நடத்தி செல்வேன் ஏற்ற வேண்டும். ஐந்தாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எதிர்வந்தால் நான் சகித்துக் கொள்ள ஏற்ற வேண்டும். அதற்காக தான் தாய் வீட்டிலிருந்து சீதனமாகவே 5 முகம் படைத்து ஒரு குத்து விளக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள். என் வீட்டுக்கு வாட வந்த மருமகளே, விளக்கேற்ற வந்த திருமகளே, என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாக்கு அர்ப்பணித்து விட்டாய். இனி முதல் அவன் எனக்கு மகன் அல்ல. என் மகனை உன் கரத்திலே ஒப்படைக்கிறேன் தாயி. அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையே உன் மாங்கல்ய மகிமையால் அவனை உயிர் பெற செய்வது உன் கடமையாகும். என்னை மன்னித்து விடம்மா, நான் வருகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அம்மா பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. செத்துப்பான பிடத்துக்காக தாலி கட்டிருக்காங்க. நீங்க எல்லோரும் எழுந்து வந்து இந்த பூவை எடுத்து அம்மா மேல போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களால முடிஞ்சது ஒரு 5-10 போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா குழந்தைதான் தருமா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, யாரும் கூச்சப்படாதீங்க. நீங்க வந்து மனமாற வாழ்த்துக்குன்னா செத்துப்பாடைய சிவமணி உயிர் உங்களால மீண்டும் வந்தாலும் வரலாம். எல்லோரும் வாங்க, வாழ்த்துங்க, வாங்க வாங்க வாங்க. குத்து விளக்கானந்ததம்மா
சாரதம்மா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது கொடி கலைந்ததம்மா சாரதம்மா உன் வாழ்வு குண்டோடு போனதம்மா அம்மா குருவி பறந்ததம்மா அம்மா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கலைந்ததம்மா சாரதம்மா உன் வாழ்வு